ரீசெண்டா ஒரு சில ஆட்ஸ்ல பாக்குறேன், ரொம்ப டார்க்கா இருக்கிறவங்க அது அப்படியே ரொம்ப ஃபேரா இருக்கிற ஒருத்தங்களாம் வந்துட்டு 3 months ஆஃப்டர்னு சொல்லி ஒண்ணு போடுறாங்க. அது பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஃபன்னியா இருக்கு. ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பண்றாங்க அப்படிங்கிறதுமே தோணுது. ஆனா இந்த ஐவி குளுட்டாத்தியோனால அவ்வளவு தூரத்துக்கு ஃபேர் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி அதை பண்றாங்க? ப்ரொஜெக்ட் பண்றது எல்லாம் உண்மை கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஐவி குளூட்டத்தியோனே எல்லா வேலையும் பண்ணிச்சானே நமக்கு தெரியாது. அவங்க சொல்றது வந்து தே கேன். இப்போ வந்து ஒரு விஷயத்தினால இது நடந்துச்சு அப்படின்னா அது எங்க போகும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஜேர்னல்ல பப்ளிகேஷனாக தான் போகும். ஓகே. ஸோ அப்படி ப்ரூவ் ஆகிறது தான் வந்து ஆக்சுவலி ப்ரூவன் ட்ரீட்மெண்ட்ஸ். சோஷியல் மீடியாவில் போடுறது எல்லாமே உண்மைன்னு கிடையாது. ஸோ எவ்ரி திங் கேன் பி லைக் நம்ம எவ்வளோ ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட எனி திங் கேன் பி டன். அண்ட் செகண்ட் திங் வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனை லைட்டன் பண்ணணும் அப்படின்னா நாட் ஜஸ்ட் ஐவி குளூட்டத்தியான், பீல்ஸ், லேசர்ஸ், டிஃப்ரெண்ட் திங்ஸ் வில் கம் இன் டு பிளே. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த லைட்டனிங் எஃபெக்டே நடக்கும். பட் அதை வந்து அவங்க இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க வந்து இது எல்லாமே ஐவி குளூட்டத்தியோனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும், ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். சரி நம்மளும் ஐவி குளூட்டத்தியோன் எடுத்து அப்படி ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் நாட் நெசசரிலி ட்ரூ. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்மளால வந்து நம்ம ஸ்கின் ஷேடை தாண்டி இன்னும் ஃபேர் ஆக முடியுமா, ஆகலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ அப்படி ஆகணும்னு நினைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் ரைட். ஸோ நம்மளோட ஷேடு என்ன, நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ இருக்கப்போ நம்ம கொஞ்சம் டார்க் ஆகிட்டோம். ஸோ நம்ம திரும்பி நம்மளோட ஷேடுக்கே வரலாம்னு நினைக்கிறது இஸ் ஓகே. பட் அதை தாண்டி இல்லை நான் வந்து ரொம்ப ஃபேர் ஆகி ஆகும், அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மாதிரியே நம்மளும் ஃபேர் ஆகும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா அது அவங்களோட நேச்சுரல் கலர் கிடையாது. பட் தேர் ஆர் க்ரீம்ஸ் விச் வில் புஷ் யூ. ஸோ அந்த க்ரீம் எடுத்தால் ரொம்ப ஃபேர் ஆகிற மாதிரி க்ரீம்ஸ் இருக்கு. பட் தே ஆர் வெரி ரிஸ்கி க்ரீம்ஸ். இது வந்து லாங் ரன்ல நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப டேஞ்சரஸ். இதில் எண்டப் ஆகி நிறைய பேர் இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஃப்ரெண்டு கொடுத்தேன், இவங்க பார்லரில் கொடுத்தாங்க, இல்லை தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க, இந்த மாதிரி இந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபேர் ஆகி அதை விட பயந்து நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே இதனால அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு கூட இந்த க்ரீம்ஸ் கொண்டு போகுது. ஸோ எக்ஸ்பெக்டிங் யூ டு பிகம் மோர் ஃபேர் தேன் யூ நேச்சுரலி ஆர், அது வந்து நல்லது இல்லை.